கோவினில் அருகினில் கூடிய கூட்டங்கள் கடலாலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரையிலுக்கும் குமரன் இவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை சென்னையில் மேற்கொண்டிருந்தாரு. பொதுவா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு காலத்துல எதிர்க்கட்சி தலைவர்களை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பேசினதில்லை. ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஜயை நம்மளால பார்க்க முடிந்தது. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து மட்டும் விஜய் அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்கல. சீமான் அவர்கள் குறித்து விஜய் ஏன் பேசல அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியாகவும் இது அமையும். விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி எல்லாம் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுட்டார் மனுஷன். கரூர் விஷயத்துல திமுக விஜய் அவர்கள் மீது பழிய தூக்கி போட்டதுனாலையும் விஜய் அவர்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னும் போலீஸ் கொடுத்த நேரத்தில் தான் நான் கரூரில் பேசினேன் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைமில் நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த தப்பும் பண்ணல. திமுக இந்த கரூர்ல 41 பேர் பலியானதற்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படின்னா, கரூர்ல எப்பவுமே போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி கோவை தொகுதியில் ஓடி போய் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் விஜய் அவர்கள் எழுப்பியிருந்தாரு. சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட விஜய் அவர்கள் விட்டு வைக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே தெம்பும் திராணியும் இருந்துச்சுன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டட்டும் எடப்பாடி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக சவாலையும் விட்டிருந்தாரு. ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு. உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நின்னா தோற்றுருவோம், கரூரில் நம்ம ஒரு குற்றம் செஞ்சுருக்கோம், குற்றம் உள்ள நெஞ்சு தானே குறுகு இருக்கும், கரூர் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் செந்தில் பாலாஜி கோவை தொகுதிக்கு போனாரா, அங்கே போட்டியிடுறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி அவர்களை கொங்கு பகுதியினுடைய செயலாளராக அறிவித்து அவர் பொறுப்பில் இருக்கார். கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது கரூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே கொங்கு பகுதியில் தான் வரும். கோவையில் இதே செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய வாக்குகள் அங்கே அதிகம், கவுண்டர் எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அதிமுகவோட கோட்டையாக இருக்கக்கூடிய கோவை தொகுதியில் எப்படியாவது ஓட்டையை போட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்களை கோவை தொகுதியில் திமுக நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து விஜய் அவர்கள் பேசும்போது எடப்பாடி அவர்கள் அந்த தொகுதியை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. நம்ம விஜயை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கும்போது நீங்கள் பெரம்பூர் தொகுதியையும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? முதல்ல நீங்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு தொகுதி, ஸ்டாலின் ஒரு தொகுதி, உதயநிதி ஸ்டாலின் ஒரு தொகுதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொகுதின்னு ஆளுக்கு ஒரு தொகுதியில் போட்டியிடும் போது நீங்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா பயம். ஒன்றில் போனாலும் இன்னொன்றில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்னால தான் நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறீங்க. குறிப்பாக நீங்கள் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்திருப்பதற்கான காரணம் என்ன?
பெரம்பூரில் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய ஓட்டு அதிகம், அதனால் பெரம்பூரில் நின்னா ஜெயிச்சிடலாம். திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய வாக்குகள் அதிகம், அதனால் நம்ம திருச்சி கிழக்கில் நின்னாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நீங்கள் 2 தொகுதியில் போட்டிடுறீங்க. அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்போமோ அதே தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. இதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தின வேட்பாளரே அங்கே 16 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே நேரடியாக நின்னா கண்டிப்பாக அங்கே வெற்றி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் அண்ணன் சீமான் அவர்களே நேரடியாக காரைக்குடி தொகுதியில் போட்டிடுறாரு. விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, கரூர் விஷயத்தில் திமுக என் மேலே பழியை தூக்கி போட்டுருச்சு, எனக்கு காவல்துறை அதிகாரிகள் எந்த நேரத்தை ஒதுக்குனாங்களோ அந்த நேரத்தில் தான் நான் கரூரில் பேசினேன் அப்படின்னு சொல்லி விஜய் திமுகக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நம்ம விஜயை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்கள் நாமக்கல்லையும் கரூர்லையும் பேசவிருக்கும் போது உங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல இருந்து ஒரு ஆடு ஒன்று போட்டிங்க. மக்கள் நாமக்கல்லில் விஜய் அவர்கள் காலையில் 9 மணிக்கு வருவார், ஸோ விஜயை பார்க்கணுன்னா நீங்கள் 9 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. கரூருக்கு விஜய் அவர்கள் மதியானம் 12 மணிக்கு வந்துருவாருன்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. 27/9/2025 அன்று மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் பின்வருமாறு: நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கும், கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெற உள்ளது. வாகை சூடு வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. கரூரில் இருக்கிற நாமக்கல்லில் இருக்கக்கூடிய மக்கள் 9 மணிக்கு வந்துருங்க, 12 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலம் 7 மணிக்கு கரூருக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் விஜய்க்கு எதிராக நம்ம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நம்ம விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் தப்பு பண்ணலேன்னே எடுத்துக்கலாம். காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு ஒதுக்கின நேரத்தில் தான் நீங்கள் கரூரில் பேசினதாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணல, காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதைத்தானே நீங்கள் செஞ்சீங்க. அப்புறம் எதுக்கு இரவோடு இரவாக சேட்டட் ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் கிளம்பி சென்னைக்கு ஓடணும்? ஓம்காளி ஜெய்காளி, விஜய் ஒரு ஓடுகாளி அப்படிங்கிறது தானே 100% மறுக்க முடியாத உண்மை. ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் வச்சு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, சார் 30க்கும் மேற்பட்ட மக்கள் செத்துருக்காங்க சார் அப்படின்னு மைக்கை நீட்டி கேள்வி கேட்டப்ப அந்த பத்திரிகையாளரை கூட சந்திக்காமல் அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி பனையூருக்கு நீங்கள் ஓடி போனதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்கள் மீது என்னதான் நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் பேசின ஸ்பீச் உண்மையிலே பல இடங்களில் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு முதுகெலும்பு இல்லாத நபர், அவர் யாரையுமே எதிர்த்து பேச மாட்டார், ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை வைக்க மாட்டார் அப்படின்னு விஜய்க்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் அப்படின்றது இருக்குது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பிஜேபியையும் குறிப்பாக செந்தில் பாலாஜியை அடிமை அப்படின்னு பல இடங்களில் அழுத்தி விஜய் அவர்கள் விமர்சனத்தை வச்சிருந்தாரு. ஆனால் இன்னொரு விமர்சனமும் விஜய் அவர்கள் மேலே இருக்கு. பிரச்சாரம் முடிய போற இந்த நேரத்தில் நீ எல்லார் மேலேயும் விமர்சனம் வைக்கிறியே, அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சு நீ தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அப்போ நீ செந்தில் பாலாஜிக்கு எதிராக விமர்சனம் வச்சிருக்கலாம். இதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசமாக வச்சிருக்கலாம். சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதில் கஞ்சா கருப்பு கூட இருக்கிறவங்க 4 பேரை நல்லா சரக்கை போட்டுட்டு, ஏ மொக்கச்சாமி கொடுத்த குடில் வீட்டை பூட்டிட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லாத கடையில் யாருக்கியா டீ ஆத்துற, பிரச்சாரம் முடிய போகிறப்போ செந்தில் பாலாஜி குறித்து விமர்சனம் வைக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து விமர்சனம் வைக்கிறது, அவங்க திரும்ப பதில் கொடுக்க மாட்டாங்க, பிரச்சாரமே முடிய போகுது அப்படின்றதுனால நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடந்து போயிட்டியா? என்னதான் இருந்தாலும் விஜயை இன்னைக்கு பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் குறித்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து, நம்ம 10 ரூபா செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து, பிஜேபி குறித்துன்னு எல்லாரையும் மனுஷன் இன்னைக்கு விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாப்புல, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு பேசினாப்புல. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து விஜய் வாயே திறக்கல, ரொம்ப கான்சியஸாக சீமான் அவர்களை அவாய்ட் பண்ணியிருக்காரு. இதை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, சீமான் அவர்களை விஜய் பெருசாக பொருட்படுத்தலை, நான் சீமானை கண்டுக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு மத்தியில் சீமான் எனக்கு ஒரு போட்டியே இல்லை, என்னதான் என்னை எதிர்த்து பேசினாலும் நான் அவளை எதிர்த்து பேச மாட்டேன்
அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீமானவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கலாம். அண்ணன் அவர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாரு, நம்மளுக்கு எதிராக கிரிட்டிசிசம் வைக்கிறாரு, ஆனால் அவரை எதிர்த்து நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களையே அண்ணன் சீமானவர்கள் தான் விஜய்க்கு நன்கு பழக்கப்பட்டவர், நல்ல அறிஞ்ச முகம். ஏன்னா இந்த பகலவன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம்லாம் சீமானவர்களுடைய டைரக்ஷனில் விஜய் அவர்கள் நடிக்கிறதாக இருந்தது. முன்னாடி இருந்தே அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு அறிமுகம் இருக்குது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே அண்ணன் சீமானவர்களை அழைத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருந்தார். அதற்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் நடுவில் முரண்பாடுகள் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் அண்ணன் சீமானவர்கள் மீது விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அதனால் சீமானவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை விஜய் வைக்காம கடந்து போகலாம். இது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின இந்த 2.5 ஆண்டு காலத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக நம்ம நிறைய கிரிட்டிசிசம் வச்சுருக்கோம். இந்த தாவேகா தற்குறிகளை கழுவி ஊற்றிருக்கோம். ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயம் விஜய் கிட்ட இருந்து வெளியில் வருது அப்படிங்கிறப்போ அதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த விதத்தில் விஜய் அவர்களுடைய இன்னைக்கு போல்டான ஸ்பீச் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு நாளே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.